إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனின் 89வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தையும் அதன் கருத்து என நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய அவர்களது விளக்கத்தையும் எழுத்து வடிவிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பதிவை முன்வைத்து இந்த ஹதீஸ் பற்றி விளக்கம் தர முடியுமா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. முதலிலே குர்ஆன் வசனத்திற்கு நபித்தோழர் வழங்கிய விளக்கம் ஹதீஸ் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபியை தவிர நபித்தோழர்கள் முதற்கொண்டு எந்த மனிதராக இருந்தாலும் அவர் கூறுவதிலே சரியும் இருக்கலாம் பிழையும் இருக்கலாம் என்ற விடயத்திலே முஸ்லிம்களின் உலமாக்கள் ஏகோபித்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை இமாம் ஷாஃபிஈ அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். அதுவே சரியானதாகும். அல் குர்ஆனுக்கு விளக்கம் என்பது நீங்கள் அதனை வழங்க வேண்டும் என்பதற்காக உம்மீது அதனை இறக்கி அருளினோம் என அல்லாஹ் கூறுகின்றான். எனவே குர்ஆன் வசனத்திற்கு நபி அவர்கள் ஏதேனும் விளக்கம் கூறியிருக்கின்றார்களா என்பதை முதலிலே பார்க்க வேண்டும். இங்கே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற நபித்தோழர் கூறியுள்ள விளக்கம் நபி அவர்கள் கூறியதாக சில அறிவிப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவை எதுவுமே நம்பகமான உண்மையான ஹதீஸ்கள் அல்ல. இரண்டாவது விடயம், இந்த நபித்தோழரின் விளக்கத்திற்கு மாற்றமாக ஏனைய சில நபித்தோழர்கள், சில தாபியீன்கள், பின்னால் வந்த அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் என பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்ற ஒவ்வொரு கருத்திற்கும் அவர்கள் புரிந்து கொண்டதன் அடிப்படையிலே அதுதான் இதன் கருத்து என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் பொதுவாக இந்த 89வது அத்தியாயத்தின் 3வது வசனம், அல்லாஹோ நபி அவர்களோ இதற்கு ஒரு விளக்கத்தை கூறாத நிலையில் தெளிவான அரபு மொழியிலே இந்த அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றோம் என அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அரபு மொழியின் அடிப்படையிலே வஷ்ஷஃபை வல் வத்ர் என்பது இரட்டையின் மீது சத்தியமாக, ஒற்றையின் மீது சத்தியமாக என அல்லாஹ் கூறுகின்றான். அது இதனைத்தான் குறிக்கும் என கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் அவன் இதன் கருத்தை கூறியிருப்பான். அல்லது இதற்கு விளக்கம் அளிக்கும் பொறுப்பு சுமத்தப்பட்ட நபி மூலம் அல்லாஹ் அதனை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருப்பான். அப்படி அல்லாஹ் செய்யவில்லை என்பது வெறுமனே இரட்டையின் மீது சத்தியமாக, ஒற்றையின் மீது சத்தியமாக என அல்லாஹ் கூறியவதை அப்படியே நம்பி விடுவதே ஒரு உண்மை முஸ்லிமுக்கு போதுமானது. அதாவது ஒற்றை என்பது 9வது நாளில் வருகின்ற அரஃபா என்றும், இரட்டை என்பது அதற்கு அடுத்து வரக்கூடிய 10வது நாளில் இடம்பெறுகின்ற அந்த பெருநாள் தினம் என்ற விளக்கமும் ஒரு வகையிலே அதிலே சில நியாயங்கள் இருக்கலாம். தாபீன்கள் ஒருவராகிய இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், இரட்டை என்பதன் கருத்து, அதே போன்று ஒற்றை என்பதன் கருத்து எண்ணிக்கையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் என்று கூறுகின்றார். எண்ணிக்கையிலே ஒற்றையும் இருக்கின்றது, இரட்டையும் இருக்கின்றது. எனவே எண்ணிக்கையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இன்னும் சில அறிஞர்கள் அல்லாஹ் என்ற படைப்பாளன் அவன் தனித்தவன், படைப்பினங்கள் அனைத்துமே சோடி சோடியாக, இரட்டையாக இருக்கின்றது. எனவே படைப்பாளன் மீது சத்தியமாக, படைப்பினங்களின் மீது சத்தியமாக
என்பதைத்தான் இது குறிக்கின்றது என்று இன்னும் ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். ஒரு வகையிலே அதிலும் நியாயம் இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் ஒற்றையின் மீது இரட்டையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கின்றான். படைப்பினத்தின் மீது சத்தியம் செய்வதன் மூலம் அவற்றின் மகத்துவம் அல்லது அவற்றிலுள்ள சிறப்பை குறிக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் நாம் போதுமானது. அதே நேரத்தில் இதற்கு மேலதிகமாக அது பற்றி அமல் செய்ய வேண்டியிருந்தால் அல்லாஹ் அது பற்றி கூறியிருப்பான். உதாரணமாக இதற்கு முன்னால் உள்ள வசனம் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என அல்லாஹ் கூறுகின்றான். இதிலும் பல்வேறுபட்ட கருத்துக்களை அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இதிலே அமல் செய்வதற்கு என்ன இருக்கின்றது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். இது லைலத்துல் கத்ரை குறிக்கக்கூடிய, அது இடம்பெறக்கூடிய ரமலானின் இறுதி 10 என்று ஒரு சிலர் கருத்து கூறுகின்றார்கள். ரமலானின் இறுதி 10 அதிகம் லைலத்துல் கத்ரை அடைவதற்கு நாம் அமல் செய்ய வேண்டும் என்று ஹதீஸிலே வழிகாட்டப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக என அல்லாஹ் சத்தியம் செய்தது அந்த இரவுகளைத்தான் குறிக்கின்றது என்று 100% உறுதியாக நாம் கூற முடியுமா என்றால் அப்படி கூற முடியாது. பெரும்பாலும் அது சரியாக இருக்கலாம். எனவே சுருக்கம், இது போன்ற வசனங்களிலே அல்லாஹ் பொதுவாக சொன்னதை அப்படியே நம்பிவிட்டு போவது போதுமானது. இது பற்றி தாம் புரிந்து கொண்ட கருத்துக்களை அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவை அனைத்துமே இந்த இரட்டை ஒற்றை என்பதற்குள் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கின்ற நிலையில் ஒரு வகையிலே அது சரி என நாம் ஏற்கலாம். எப்படியோ இரட்டையின் மீது சத்தியமாக, ஒற்றையின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கின்றான் என நம்புவதே எமக்கு போதுமானது. பொதுவாக படைப்பினங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வதென்பது அவற்றின் மகத்துவம் அல்லது அவற்றின் சிறப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என நம்பிவிட்டாலே போதுமானது. இதனை தாண்டி அதிலே அமல் செய்வதற்கு இன்னென்ன விடயங்களை செய்யுங்கள் என அல்லாஹ் கூறவும் இல்லை. அதற்கு விளக்கம் அளிக்கும் பொறுப்பு சுமத்தப்பட்ட நபி அவர்கள் இது பற்றி எதுவும் கூறவும் இல்லை. இப்படி பொதுவாக அல்லாஹ் விட்டுவிட்ட விடயங்களை அதற்கு மேலதிகமாக அதிலே நாம் தேட வேண்டிய தேவை கிடையாது என புரிந்து அல்லாஹ் விட்டுவிட்டது போன்று நாம் அல்லாஹ் இந்த இரட்டையின் மீது சத்தியமாக, ஒற்றையின் மீது சத்தியமாக என சத்தியம் செய்திருக்கின்றான் என நம்பி விடுவதே எமக்கு போதுமானது. இதுவே சரியான வழிமுறையும் ஆகும்.